குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிரியல் டாபிக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உயிரியலில் 6ஆம் வகுப்பு உயிரியல் முதல் பருவத்தில் பார்த்திங்கன்னா தாவர உலகம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இயற்பியல் வேதியியல் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே விட்டுருக்கோம். அதை பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உயிரியலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ உயிரியல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்க மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உயிரியலை எப்படி படிக்கணும், எப்படிலாம் பார்த்திங்கன்னா டிஎன்யூ சார்பில் கேள்வி கேட்பாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக அனலைஸ் பண்ண முடியல. நம்மகிட்ட இப்போ ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உயிரியல் டெஸ்ட்டு லாஸ்ட்டாக டெஸ்ட் 3ல் பார்த்திங்கன்னா உயிரியல் மார்க்கை கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா உயிரியலில் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா 90க்கு மேலே நம்ம டெஸ்ட் எல்லாத்துலையும் 90க்கு மேலே அடிச்சுட்டு இருந்தாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணுற பேட்டர்னே பார்த்திங்கன்னா கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி தான் நம்ம கொஸ்டினே செட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நிரப்பறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நேற்றைய தகவல் படி பார்த்திங்கன்னா 10,000 பேர் பார்த்திங்கன்னா பல்காக எடுக்க போகிறதா பார்த்திங்கன்னா தகவல் பரவி இருக்குது. அதுக்கான ஷார்ட்ஸும் நம்ம பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். தினமலர் பேப்பர்லேயும் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்காக பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக பார்த்திங்கன்னா நம்ம 2 டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச், இன்னொன்று பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் பார்த்திங்கன்னா நடத்தப்படும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இதுக்கான அட்மிஷன் தொடர் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான இந்த 2 டெஸ்ட் பேட்சோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை ஷெடியூல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 2000 ஃபீஸும், நியூ ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 2500 பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே பார்த்திங்கன்னா நீங்கள் லத்தி டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மொத்தம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட கொஸ்டின் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிஎன்யூ சர்வீஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இதனுடைய ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த 2 ஷெடியூலையும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், இதில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுல ப்ரொசீஜர் ஏதாவது தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டெஸ்ட் பேட்சிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. அவங்களே பார்த்திங்கன்னா கட்டண சலுகைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 மதிப்பெண்ணுடைய ஒரு தேர்வு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான கட்டண சலுகை பார்த்திங்கன்னா வழங்கப்படும். சரிங்களா? இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இதோட 2 டெஸ்ட் பேஜோட ஷெடியூலையும் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் 6ஆம் வகுப்பு உயிரியல் பார்க்க போகிறோம். உயிரியலில் முதல் பாடமாக பார்த்திங்கன்னா தாவர உலகம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் டேர்மாக புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா 4வது யூனிட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் புக்காக வச்சுருந்தீங்கன்னா தாவர உலகம் உயிரியலில் முதல் யூனிட்டாக தான் தாவர உலகம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிஎன்யூ சார்பில் டிஎன்பிசிக்கும் ஓகே தான், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் ஓகே தான். நம்ம முழுசாக பார்த்திங்கன்னா வரி வரியாக எப்படிலாம் படிக்கணும், எப்படிலாம் ஈஸியாக கேட்பாங்க அப்படின்றத இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு யூனிட் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவு நல்லா தான் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய அறிமுகம்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இன்னொரு டைம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் ஒரு சில கேள்விகள் நீங்கள் இடையில இது கவனிக்காமல் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இத்தனை நாள் நான் படித்தேன், அதில் ஒரு சில கேள்விகள் கவனிக்க முடியல, இதில் புது கேள்விகள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு, உயிரினங்களின் வாழ்க்கை முறை, அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் தான் பார்த்திங்கன்னா உயிரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முதல் லைன்லேருந்து கொஸ்டின் எடுப்பாங்க, பிசி கொஸ்டினில். ஓகேங்களா? அடுத்தது தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்களில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நமது உடல் பார்த்திங்கன்னா பல்வேறு உறுப்புகளை கொண்டது. ஓகேங்களா? கண், காது, மூக்கு, காலுன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி தாவரங்களுக்கு பார்த்திங்கன்னா இலை, தண்டு, வேர், மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க, நம்ம மாட்டிக்குவோம். ஓகேங்களா? அடுத்து பூக்கும் தாவரங்கள் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான தொகுப்புகளை கொண்டிருக்கு. ஓகேங்களா? ஒன்று வேர் தொகுப்பு, இன்னொன்று தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள், இந்த யூனிட்டில் வர மொத்த ஸ்டோரியும் இந்த பிக்சரில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள், இலை வந்து மேலே இருக்குது, இதில் மலர் காணப்படும். இலை கோணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய தண்டு. ஓகேங்களா, அடுத்து கணுவிடை அப்படின்னா இந்த இது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். கணுன்னாலும் அதே இடம் தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கனினா என்ன காய் காய்க்குது அதுதான் அது. இது வந்து தண்டு பகுதி. ஓகேங்களா, பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்டு பகுதி. இதை மொத்தமாக இந்த இலைக்கு கீழேருந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ கேள்வி வந்து இப்போ இந்த பிக்சர்லேருந்து இப்போ ஒரு கேள்வி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், இலை, மலர், இலைக்கோணம், வேர், இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது எதுன்னு கேட்பாங்க. இதில் வந்து இலைக்கோணம் தான் தண்டு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, மற்ற இலையோ மலரோ வேரோ வந்து அதில் இடம்பெற்றிருக்காது. இலைக்கோணம், கணுவிடை பகுதி, கணு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தண்டு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்லேருந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நம்ம கவனிக்காமல் போயிருப்போம். ஓகேங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர் தொகுப்பு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணுக்களும் கணுவிடை பகுதியிலும் இல்லை. ஆமாம், நம்ம பிக்சர்லேயே பார்த்துட்டோம். அதுக்கு தான் உங்களுக்கு நான் பிக்சர் ஃபஸ்ட்டு சொன்னேன். இதன் நுனிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேர் மூடி உள்ளது. இதனுடைய நுனிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேர் மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு காணப்படும். அது நமக்கு பெருசாக கேள்வி கிடையாது. ஓகேங்களா, வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் அல்லது கற்றையாக காணப்படுகிறது. ஓகேங்களா, இந்த வேர் நுனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டு தான் வேர் நுனி. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாக இருக்கிற மாதிரி வேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கெங்கேயும் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர் தூவியில் ஒரு கற்றையாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர் புவி நாட்டம் உடையவை. இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் எது வந்து நேர் புவி நாட்டம் உடையதுன்னு கேட்பாங்க. வேர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நேர் புவி நாட்டம் உடையவை. அதாவது நேர் புவி நாட்டம்னா என்னது, இப்போ இது பூமி, இது சூரியன். வேர் வந்து எந்த பக்கம் போகும், பூமிக்கு உள்ளே தானே போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நேர் புவி நாட்டம் உடையவை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இதே இது ஒரு தாவரத்தினுடைய இலை வந்து மேல் பக்கமாக இருக்குமா, இது வந்து பார்த்திங்கன்னா நேர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நாட்டம் உடையவை, அப்படி இல்லைன்னா எதிர்ப்புவி நாட்டம் உடையவன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒளி நாட்டம் உடையவைன்னு சொல்லலாம். ஏன்னா தாவரங்களுடைய இலை வந்து பார்த்திங்கன்னா ஒளியை பார்த்து தான் வளரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து மேலே இருக்குமா, வேர் வந்து கீழே இருக்கும். இப்போ வேர் வந்து பூமிக்கிட்ட இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நேர் புவி நாட்டம், நேராக பூமிக்கு நேராக இருக்குது. இதே எதிர்ப்புவி நாட்டம்னா மேலே இருக்கிறது. அப்போ வந்து தாவரத்தோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புவி நாட்டம் உடையது, வேர் வந்து பார்த்திங்கன்னா நேர்ப்புவி நாட்டம் உடையது. ஓகேங்களா, 2 கொஷின் பார்த்துருக்கோம். அதெல்லாம் சிம்பிள் கொஷின் தான். தாவரங்களின் வேர் தொகுப்பு வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்புன்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முளைவேர் தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது. இதிலிருந்து துணை வேர்களான 2ஆம் நிலை வேர்கள் வந்து தோன்றுது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆணிவேர் அப்படின்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா இது முதல்நிலை வேர்னு அர்த்தம். துணை வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை வேர்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, பொதுவாக இருவித்தலை தாவரங்களில் இவ்வகை வேர்கள் காணப்படுகிறது. ஓகேங்களா, முக்கியமான கொஸ்டின். இப்போ ஆணிவேர் தொகுப்பு எதில் காணப்படும் அப்படின்னா இருவித்தலை தாவரங்களில் காணப்படும். அந்த இருவித்தலை தாவரம்னா என்னென்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான். அவரை, மா, வேம்பு. இது இப்படியே கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் இருவித்தலை தாவரங்கள் எதுன்னு கேட்பான். அவரை, மா, வேம்பு. ஓகேங்களா, அப்படி இல்லைனா இதே கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்கணும்னா கீழ்கண்டவற்றுள் ஆணிவேர் தொகுப்பு எதில் காணப்படுகிறதுன்னு கேட்பான். அவரை, மா, வேம்பு. இது மூணுலேயுமே ஆணிவேர் தொகுப்பு காணப்படும். நீங்கள் எப்படி கொஸ்டினை அனலைசிஸ் பண்ணணுன்றனால கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வந்து நம்ம குறைஞ்சிடலாம். ஓகேங்களா, இல்லை முதல்நிலை வேர்னா கட்டையாக இருக்கும், 2ஆம் நிலை வேர்னா இந்த மேலே இருக்க இந்த நீட்டு, அடுத்து 3ஆம் நிலை வேர்னா இந்த பக்கத்தில் சின்ன சின்ன சிலையாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நிலை வேர்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து சல்லிவேர் தொகுப்பு. இந்த சல்லிவேர் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை வேர் சிறிது காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து தண்டின் அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சமபருமன் உள்ள வேர்கள் வந்து கொத்தாக தோன்றி வளரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சல்லிவேர். சல்லியாக இருக்கும் சல்லிவேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவித்தலை தாவரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு காணப்படும். நெல், புல், மக்காச்சோளம். இப்போ நெல்லை போடுங்கனோம்னா அது கொத்தாக இருக்குமா வேர், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சல்லிவேர் தொகுப்புன்னு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படும். இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட்டு தான். நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. 2, 1. ஓகேவா, இப்போ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இருவித்தலை தாவரம், இது ஒருவித்தலை தாவரம். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா, மேலே 2 இருந்துச்சுன்னா கீழே 1 போடுங்க, 1 மேலே இருந்துச்சுன்னா கீழே 2 போடுங்க. ஓகேங்களா, இருவித்தலை தாவரத்தில் ஆணிவேர் காணப்படும். அப்போ ஆணிவேர்னால் ஒரே ஒரு வேர் தான் இருக்கும். ஓகேங்களா, இருவித்தலை தாவரத்தில் ஆணிவேர் காணப்படும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இருவித்தலை தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணிவேர் காணப்படும். அப்போ ஒருவித்தலை தாவரத்தில் சல்லிவேர் காணப்படும். இது புரியுதா? மேலே வந்து இருவித்தலை தாவரம், ஒருவித்தலை தாவரம் போடுறோம். அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். 1, 2ன்னு எழுதணும். இப்போ 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆணிவேர்,
இப்போ ரெண்டுங்கிறது வந்து சல்லிவேர். அப்போ 2 பேர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சல்லிவேர் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். இவ்வளோ தான் கான்செப்ட். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த எடுத்துக்காட்டுகள் முக்கியம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை, மா, வெம்பலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணிவேர் தொகுப்புடையது இருவித்திலை தாவரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவரங்கள். நெல், புல், மக்காச்சோளம்னா ஒரு வித்திலை தாவரங்கள், சல்லிவேர் தொகுப்புடையது. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீழ்கண்டவற்றில் சல்லிவேர் தொகுப்பு உடையது எதுன்னு கேட்கலாம். அப்போ வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன்? அவரை, மா, வேம்பு, புல்லுன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் எது சல்லிவேர் தொகுப்புனா புல். ஓகேங்களா? இதே கொஸ்டினை வந்து மாடிஃபை பண்ணி கேட்கணுன்னா ஒரு வித்தலை தாவரம் எதுன்னு கேட்குறேன். அதே ஆப்ஷன் தான். அவரை, மா, வேம்பு, புல்லுன்னு கொடுக்குறேன். அப்போ புல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலை தாவரம். இப்படி தான் நீங்கள் கொஸ்டினை வந்து அணுகணும். ஓகேங்களா? அடுத்து வேரினுடைய பணிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. தாவரத்தை வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து நிலைநிறுத்துது. அது போய் மண்ணில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் தாவரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து மண்ணிலிருந்து நீரையும் கனிமச்சத்துகளையும் உறிஞ்சுகிறது. அதுதான் அதோட முக்கியமான வேலை. மண்ணிலிருந்து நீரையும் கனிமச்சத்துகளையும் உறிஞ்சும். நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். அது வேரோட வேலை. மண்ணிலிருந்து நீரையும் கனிமச்சத்துகளையும் உறிஞ்சிறது மட்டும்தான் வேலை. அதை கொண்டு போகிறது அதோட வேலை இல்லை. அது வந்து தண்டோட வேலை. ஓகேங்களா? ரெண்டையும் குழப்பிக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியாது. நம்ம தப்பாக போட்டு வந்துடுவோம். மண்ணிலிருந்து நீரையும் கனிமச்சத்துகளையும் உறிஞ்சிறது தான் யாரோட வேலை அப்படின்னா வேரோட பணி. கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்களில் தாங்கள் தயாரித்த உணவுகளை வேர்களில் சேமிக்கின்றன. இப்போ கேரட்டு, பீட்ரூட் எடுத்திங்கன்னா இந்த கேரட்டு, பீட்ரூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இலை இருக்கும். இது தண்டு. அப்போ கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேர். ஓகேங்களா? ஒரு தாவரத்தினுடைய வேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்து தண்டு தொகுப்பு. நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டு தொகுப்புன்னு பேர். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து இதன் மைய அச்சு தண்டுன்னு அழைக்கப்படுது. இலைகள், மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது. தண்டு தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இலைகள், மலர்கள், கனிகளை கொண்டிருக்கிறது முக்கியமானது. அடுத்து தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது. தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்குது. நம்ம மேலே பார்த்தோம். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு எனப்படும். தண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் தோன்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா கணு அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி வந்து பார்த்திங்கன்னா கணுவிடை பகுதின்னு அழைக்கப்படுது. இந்த பார்த்திங்களா, இந்த கணுவுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா கணுவிடை பகுதின்னு அழைக்கப்படுது. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு வந்து பார்த்திங்கன்னா நுனி மொட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? தண்டினுடைய நுனி, அது மேலே அது வந்து பிக்சரில் தெரியல, அது வந்து பார்த்திங்கன்னா நுனி மொட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டுக்கும் இடையே உள்ள கோணம் வந்து இலைக்கோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு விஷயம் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து இலையில் கோணத்தில் தோன்றும் மொட்டு வந்து பார்த்திங்கன்னா கோண மொட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. இப்போ தண்டோட பணி கொடுத்துருக்காங்க. தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குது. ஆமாம், தண்டு தான் தாங்கி நிற்கும். வேறு வந்து அந்த செடியை பிடிச்சி டைட்டாக வந்து நிறுத்தி வச்சுருக்கும். தண்டானது கிளைகள், இலைகள், மலர்கள், கனிகள் ஆகியவற்றை தாங்குகிற பணி வந்து தண்டு மேற்கொள்ளுது. ஓகேங்களா? அடுத்து இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்களை தண்டின் வழியாக தாவரங்களின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? வேரோட வேலை உறிஞ்சிருது, தண்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கடத்துறது. ஓகேங்களா? இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்தப்படுது. ஓகேங்களா? இப்போ இலையில் வந்து சூரிய ஒளி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தாவரம் வந்து உணவை தயாரிச்சிருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதே தண்டின் வழியாக அந்த தாவரத்தில் இருக்க எல்லா பாகங்களுக்கும் வந்து பரவுது. சில தாவரங்கள் உணவை வந்து தண்டில் சேமித்து வைக்கும். எடுத்துக்காட்டு கரும்பு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் எதுன்னு கேட்பாங்க, கரும்பு. அதேமாரி வேருன்னு கேட்டாங்கன்னா பீட்ரூட்டு, கேரட் நம்ம மேலே பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து இலை. தாவரத்தோட இலையை பற்றி கொடுத்துருக்காங்க. தண்டு மற்றும் இலையை இணைக்கும் காம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இலைக்காம்பு பகுதின்னு அழைக்கப்படுது. இலையில் வந்து பார்த்திங்கன்னா மையத்தில் உள்ள நரம்பிற்கு வந்து பார்த்திங்கன்னா மைய நரம்பு அப்படின்னு. நீங்கள் இலையை வந்து திருப்பி போட்டாலே தெரியும். இந்த சென்டராக ஒரு கோடு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதி. இலையில் அடியில் இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்போ நீங்கள் ஒரு இலை இப்படி எடுக்கிறீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த பிக்சர் சரியாக வராது. சும்மா நான் இப்படி ஒரு இலை இருக்குது, இப்படி இருக்குமா, இந்த இலையில் இப்படி கோடெலாம் போயிருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இலையடி செதில்கள் அப்படின்னு பேர். அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இலைகள் பசுமை நிறத்தில் காணப்படும். இதற்கு காரணம் அவற்றில் உள்ள பச்சையம் அப்படின்ற நிறமி. ஓகேங்களா? இதுவே கொஸ்டினாக கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இலைகள் பச்சை இல்லை தாவரம் பச்சையாக இருக்க காரணம் என்னென்னா அதில் இருக்கிற பச்சையம் நிறமி தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக பாதுகாத்துருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இலையின் அடிப்பகுதி நுண்ணிய துளைகள் காணப்படும். இவை இலை துளைகள்னு அழைக்கப்படுது. இது முக்கியமான கொஸ்டின். இலையினுடைய அடிப்பகுதியில் இலை துளைகள் காணப்படும். ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து இலையோட பணி என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கிறது தான் இலையோட முதல் வேலை. சுவாசித்தலுக்கு உதவுகிறது. இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. முக்கியமான கொஸ்டின்.
தாவரத்தின் கீழ்கண்ட எந்த உறுப்பின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீராவி போக்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இலைத்துளை, தண்டு, வேறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இலைத்துளைன்னு கரெக்டாக அடிக்கணும். இப்போ சப்போஸ் இலைத்துளை இல்லாமல் இலை மட்டும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் கரெக்டு தான். இலை வழியாக தான் நடக்கும். இலையில் இருக்கிற அந்த துளை வழியாக நடக்கும். அப்போ வந்து இலைத்துளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா இலை சரியான ஆன்சர். இலைத்துளை ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா இலைத்துளை மட்டும்தான் சரியான ஆன்சர். அடுத்து சும்மா ஒரு தெரிந்து கொள்ள முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற தாவரத்தினுடைய இலைகளுடைய விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் விட்டம் இருக்குமா. இவ்வளோ பெருசு, 3 மீட்டர்னால் ரொம்ப பெருசு. ஓகேங்களா. இது நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ எடையை தாங்கக்கூடியது. ஓகேங்களா. இது வந்து ஒரு 45 கிலோ வெயிட் இருக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு மாதிரி இருக்கிற அந்த தாவரத்தில் உட்காரலாம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் படிச்சுக்கணும். அடுத்து மேலும் தெரிந்து கொள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். பூவை பொறுத்து தாவரங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னது? பூக்கும் தாவரம், பூவா தாவரம். ஓகேங்களா. பூக்கும் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சூரியகாந்தி. பூவா தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸியா அப்படின்னு தாவரத்தை கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க, புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் தாராளமாக புக்கில் இது மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பூக்கும் தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸியா கொடுக்குறாங்க, சூரியகாந்தி கொடுக்குறாங்க, அல்லி, மல்லி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ரிக்ஸியா தான் சரியான தாவரம். பூவா தாவரத்துக்கு வந்து ரிக்ஸியா. அடுத்து விதையின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. பூக்கும் தாவரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரம், பூவா தாவரம் பிரிக்கிறாங்க. விதையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்ன அப்படின்னா மூடிய விதை உள்ள தாவரம், ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை உள்ள தாவரம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மூடிய விதை உள்ள தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா மா, திறந்த விதை உள்ள தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சைக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். மாம்பழத்தில் எப்போவுமே அது உள்ள இருக்க விதை மூடி தானே இருக்கும், அதனால் அதை அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா என்ன, ஜிம்னோஸ்பெர்ம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடிய விதை தாவரம், ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரம். இப்போ ஜென்ரலாக இது ஒரு ஷார்ட்கட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறத மட்டும் காமிக்கணும். இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம்னா ஆஞ்சநேயர் கோயில்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆஞ்சநேயர் கோயில் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போக முடியாது. ஓகேவா. சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ ஈவினிங்கில் இல்லை காலையில் இந்த மாதிரி டைமில் வந்து கோயில் ஓப்பனில் இருக்கும், நம்ம போய் பார்க்க முடியும், இடையில வந்துலாம் போக முடியாது. ஆனால் ஜிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு போகலாம். அப்போ வந்து நினச்ச நேரத்துக்கு திறந்துருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் திறந்துருக்காது, கோயில் திறந்துருக்கிற நேரத்துக்கு தான் நம்ம போகணும். ஆனால் ஜிம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே திறந்துருக்கும், நம்ம எப்போ வேணால் போகலாம். ஓகேங்களா. ஆஞ்சியோஸ்பெர்ம்னா மூடி இருக்கும், ஆஞ்சநேயர் கோயில் எப்போவுமே மூடி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு தான் திறப்பாங்க. ஜிம்மு அப்படி கிடையாது, எப்போ வேணால் திறந்துருக்கும். அப்போ ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை உள்ள தாவரம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இப்போ ஷார்ட்கட்டு இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்படி தான் சொல்லி தருவேன். அடுத்து வாழிடம் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் அதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்துக்கு பேர் தான் வாழிடம். ஓகேங்களா. அடுத்து வாழிடங்கள் 2 முக்கிய வகைகளாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீர் வாழிடம், இன்னொன்று நில வாழிடம். ஓகேங்களா. நீர் வாழிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நீர் சூழ்ந்த பகுதியிலும் அவ்வப்போது நீர் சூழ்ந்த பகுதியிலும் உள்ளடக்கியது. வாழிடங்கள் 2 வகைப்படும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் வாழிடம் 2 வகை, நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம். ஓகே, இந்த பிக்சர்லேயே எல்லாம் புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வாழிடம், நில வாழிடம், நீர் வாழிடம் 2ஆக பிரிக்கிறாங்களா. இப்போ இந்த 2ஐயும் பிரிக்கிறாங்க. இப்போ நில வாழிடத்தை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. பாலைவனம், புல்வெளி, மலைப்பகுதின்னு பிரிக்கிறாங்க. இது 3ம் வந்து பார்த்திங்கன்னா நில வாழிடம். இப்போ நீர் வாழிடத்தை வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் வாழிடம், கடல் நீர் வாழிடம்னு பிரிக்கிறாங்க. கடல் நீர் வாழிடத்தை வந்து பிரிக்கிறதுக்கு வேறு வகையே கிடையாது. கடல் தண்ணி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகளில் காணப்படும், ஏரிகளில் காணப்படும், குட்டையில் காணப்படும், குளத்தில் காணப்படும் இல்லையா. அதனால் நன்னீருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வகையாக பிரிச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த பிக்சரு, உள்ள கதை தான் இருக்க போகுது. இப்போ நன்னீர் வாழிடம்னு எடுத்துக்கோங்களேன். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை வந்து நன்னீர் வாழிடங்கள். ஓகேங்களா. இதுதான் முக்கியமானது. இதில் வளரக்கூடிய தாவரம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தாமரை, அல்லி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் வாழிட தாவரம். இப்போ நீர்வாழ் தாவரங்களுடைய வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வளர்ச்சி குன்றியவையாக இருக்கும். தண்டுகளின் இலைப்பகுதியிலும் காற்றறைகள் அதிகமாக இருப்பதால் இது நீரில் மிதக்கிறது. ஓகேங்களா. அதனுடைய அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அல்லியோடைய இல்லை தாமரையோடைய தண்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காற்று இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று இடைவெளி இருக்கிறனால தான் அதனால் தண்ணியில் மிதக்க முடியுது. ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவர் நீரில் மிதக்க உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் வில்லேஜ்லேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். அடுத்து கடல் நீர் வாழிடம். வானிலிருந்து பார்க்கும்போது பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல நிற பந்து போல் காட்சியடைக்குதுன்னு தெரியும். அதன் மேற்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 70% கடல் நீராக சூழப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. ஓகேங்களா. தாவரங்கள் வந்து நன்னீரில் மட்டும் வாழ, கடல் நீரில் வாழ்கிற தாவரங்களும் இருக்குது. பூமியில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் 40% வந்து பார்த்திங்கன்னா கடல்வாழ் தாவரங்கள்லாம் நடைபெறுது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். பூமியில் இருக்கிற மொத்த ஒளிச்சேர்க்கையில் 40% வந்து பார்த்திங்கன்னா கடல்வாழ் தாவரங்கள் நடைபெறுது. அப்போ வந்து கடல்லையும் அவ்வளோ தாவரங்கள் உயிரினங்கள் வாழுது. ஓகேங்களா.
அடுத்து இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான். கடல் நீரில் வாழ்கிற தாவரம் என்னதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா கடல் பாசிகள், கடல் புற்கள், சதுப்பு நில புற்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாவர மிதவைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தில் நீரில் மிதக்கும் பாசிகள் அப்படின்னு பேர், தாவர மிதவைகள் முடியுது. அடுத்து உலகின் மிக நீளமான நதி எதுன்னா நைல் நதி. ஓகேங்களா, இதனுடைய தூரம் வந்து பார்த்திங்கன்னா 6650 கிலோமீட்டர் உடையது. இந்தியாவின் மிக நீளமான நதினா கங்கை நதி. இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர். ஓகேங்களா, 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நிலவாழிடம் பார்க்குறோம். காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனம், இந்த 3 நிலவாழிடம் தான் மேலே பிக்சரில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகியவை மனிதரால் உருவாக்கப்பட்ட வாழிடங்களும் நிலவாழிடங்களாகும். இதெல்லாம் அப்போ பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகியவை பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வாழிடங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் இது ஒரு கொஷினாக கூட கேட்டுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நிலவாழிடங்கள் ஒரு கண்டத்தின் அளவிற்கு பெரியதாகவோ அல்லது தீவின் அளவுக்கு சின்னதாகவோ இருக்கலாம். ஓகேங்களா. உலகில் வந்து பார்த்திங்கன்னா 28% நிலவாழிடங்கள் வந்து காணப்படுது. ஓகேங்களா, உலகில் வந்து பார்த்திங்கன்னா 28% மட்டும்தான் நிலவாழிடம் காணப்படுது. மிச்சம் எல்லாமே கடல்களாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து உதாரணம் எடுத்துக்காட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, பசுமை மர காடுகள், முட்புதர் காடுகள், அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிலவாழிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. காடுகள், புல்வெளி, பாலைவனங்கள். நம்ம மேலே பிக்சர்லேயே பார்த்தது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான நிலவாழ் தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா லிவர்வேர்ட்ஸ்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. தென் அமெரிக்காவில் அமேசான் மலைக்காடுகள் வந்து பார்த்திங்கன்னா உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கிறது. முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, உலகினுடைய ஆக்சிஜன் தேவையில் பாதிக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா தென் அமெரிக்காவில் அமேசான் காடு வந்து வழங்குது. ஓகேங்களா, அது மிகப்பெரிய காடு. அது வந்து பார்த்திங்கன்னா உலகினுடைய நுரையீரல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பின்னாடி வர ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க. இப்போ இந்த புக்கில் இருக்க டேட்டா மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டுள்ளவை. இவை வந்து பார்த்திங்கன்னா வெப்பமன்ற காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். இதனுடைய ஆண்டு சராசரி மழையில் வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டராக இருக்கும் காடுகள். அடுத்து புல்வெளிகள். இவ்வகை வாழிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புற்கள் அதிகமாக காணப்படும். இவை மிக ரொம்ப சின்னதாக இருக்கும், உயரக்கூடமாக இருக்கும். எடுத்துக்காட்டு சவானா, அது வந்து ஒரு புல்வெளி வகையோட பேர். ஓகேங்களா, இதை பற்றி உங்கள் 9th இருக்கிற புவியியல் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. சவானா ஒரு நாட்டோட புல்வெளிக்கு பேர், கண்டங்களோட புல்வெளிக்கு பேர். அடுத்து பாலைவனம். இந்த பாலைவனத்தில் ஒரு கொஸ்டின் என்னென்னா ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பாலைவனம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா புவியின் நிலப்பரப்பில் 20% பாலைவனங்களாக இருக்குது. முக்கியமான கொஸ்டின். பாலைவனம் எப்படி உருவாகுது அப்படின்னா ஆண்டோடைய மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புவியினுடைய நிலப்பரப்பு, மொத்தமாக புவியினுடைய நிலப்பரப்பில் 20% வந்து பார்த்திங்கன்னா பாலைவனங்கள் காணப்படுது. ஓகேங்களா. அடுத்து இதுவும் முக்கியமான விஷயம் தான். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுது. டேட்டு கொடுக்கல, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீரையும் கனிம உப்புகளையும் சேமித்து வைத்திருக்கும் தடிமனான இலைகளை பெற்றிருக்கும். எங்கே? இந்த பாலைவனத்தில் வாழ்கிற தாவரங்கள். ஓகேங்களா, இப்போ பாலைவனத்தை பற்றிலாம் பார்த்துட்ருக்கோம். பாலைவனத்தில் வாழ்கிற தாவரங்கள் என்ன பண்ணணும்னா நீரையும் உப்பையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அது தடிமனான இலைகளை பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கள்ளி தாவரம், சப்பாத்தி கல்லின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தண்டில் வந்து நீரை சேமித்து வைக்கும். இது வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. கள்ளி தாவரம் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் தாவரத்தின் டேஷ் பகுதியில் நீரை சேமித்து வைக்கும். தண்டு, இலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா தண்டுங்கிறது தான் சரியான விடை. அதனுடைய இலைகள் வந்து முட்களாக மாற்றமடைஞ்சிருக்கும். அந்த கள்ளித்தாவரத்தில் இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இலை தான் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே முள்ளாக மாறி இருக்குது. ஓகேங்களா, இது ஏன் முள்ளாக மாறி இருக்குது? இலையாக மாறி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இலையில் என்ன இருக்கும், அந்த நீர் ஆவியாகிறதுக்கான துளைகள் இருக்கும் பார்த்திங்களா. அப்போ இந்த தாவரம் வந்து இலையாக அந்த கள்ளித்தாவரத்தினுடைய இலைகள் வந்து முட்களாக இல்லாமல் இலையாக இருந்துச்சு அப்படின்னா நீராவி போக்கு அடைந்து அந்த தண்டில் இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிடும். அதனால் அந்த தாவரத்தினுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா முட்களாக உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து இயற்கையாகவே இருக்கிறது தான். அடுத்து இது பாலைவன வாழிடங்கள் வந்து பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. வெப்பமண்டல வறண்ட பாலைவனம், மிதவெப்பமண்டல பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம், குளிர் பாலைவனங்கள் இதெல்லாம் காணப்படுது. பாலைவன தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி கல்லி, அக்கேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோப்பில்லம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள். ஓகேங்களா, இதுதான் எடுத்துக்காட்டில் கேட்பாங்க. அடுத்து மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. ஓகேங்களா, இந்தியாவில் காணப்படுற பாலைவனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தார் பாலைவனம். இதில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு இந்தியாவிலும் வடமேற்கு இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானிலும், மற்றொரு பகுதி வந்து கிழக்கு பாகிஸ்தான், பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்தில் வந்து காணப்படுது. ஓகேங்களா, இந்த பாலைவனம் வந்து இவ்வளோ பெருசு. இதில் குறுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப் போவோம். ஒரு பாதி நம்மகிட்டையும் ஒரு பாதி பாகிஸ்தான் கிட்டையும். அதை தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அது பெருசாக தேவையில்லை, நீ கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுவோம். அடுத்து
தாவரங்களுடைய தகவமைப்புகளும் மாற்றுருக்களும்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தாவரத்தோட இலை வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக மாறி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாவரமும் ஒரு விஷயத்துக்காக வந்து மாறி இருக்குது. அது ஏன் மாறி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக அவை வாழும் வாழிடங்களில் தொடர்ந்து வாழ்வதற்கு ஏற்ப வகையில் அவற்றை காணப்படும் சிறப்பு அம்சங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தகவமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பற்றுக்கம்பி, ஏறுகொடி, முட்கள் போன்ற சில தகவமைப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. பற்றுக்கம்பினா என்னென்னா, பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் காணப்படும். பற்றி ஏறும் உறுப்பே வந்து பார்த்திங்கன்னா பற்றுக்கம்பி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஒரு ஆதாரத்தை சுற்றி கொண்டு தாவரங்கள் மேலேறுவதற்காக பற்றுக்கம்பி உள்ளது. உதாரணம், இனிப்பு பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலைகள் வந்து பார்த்திங்கன்னா பற்றுக்கம்பிகளாக மாறியிருக்கும். பாகற்காயில் வந்து பார்த்திங்கன்னா கோண மொட்டு வந்து பார்த்திங்கன்னா பற்றுக்கம்பிகளாக மாற்றமடைந்திருக்கும். ஓகேங்களா. இதில் கொஸ்டின் என்னென்னா, இனிப்பு பட்டாணியுடைய எந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பற்றுக்கம்பிகளாக மாற்றிருக்குன்னா சிற்றிலை. பாகற்காயோடைய கோணம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பற்றுக்கம்பிலாம் இருக்கும். பற்றுக்கம்பினா ஒன்றும் இல்லை, இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் பார்க்குறதா பாவக்காய் வந்து கொடி. ஓகேங்களா. அது வந்து இப்படி மரம் மாதிரி வளராது இல்லையா, அது ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி அப்படி சுற்றிக்கிட்டே போகும் இல்லையா, அதுதான் அதனுடைய எப்போவுமே அந்த பாவக்காயோட கோணம் மட்டும்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையை பிடிச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இது முக்கியமானது, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுனா மூங்கில். இந்த மூங்கில் தாவரம் தான் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அப்படியே ஸ்லோவாக வளர மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்து பின்னுக்கொடி. இது என்ன அப்படின்னா, சில தாவரங்கள் நீண்ட மெலிந்த தண்டுகளை கொண்டிருக்கும். அவை தானாகவே நேராக நிலைத்து நிற்கும் தன்மையற்றவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டு வளரும். எடுத்துக்காட்டு சங்குப்பூ, மல்லிகைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதுதான் கொஷினே. இப்போ பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பற்றுக்கம்பிகளை உடைய தாவரம் எதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து சங்குப்பூ, மல்லிகை அப்படின்னு கொடுத்துட்டு பாகற்காய்ன்னு கொடுக்குறாங்கன்னா பாகற்காய் தான் பற்றுக்கம்பி உடையது. எடுத்துக்காட்டோட படிச்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பின்னுக்கொடி தாவரம்னு கொடுத்துட்டு சங்குப்பூ, இனிப்பு பட்டாணி, பாகற்காய்ன்னு கொடுக்குறாங்கன்னா இதுதான் கரெக்ட். அடுத்து முட்கள். சில தாவரங்கள் இலைகள் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவோ அல்லது ஓரளவுக்கு கூரிய முட்களாக மாறிக்கும். எடுத்துக்காட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் அக்கேவ், அந்த ரயில் கற்றாழையுடைய அந்த முள்ளும் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக தான் மாறி இருக்கும். சப்பாத்தி கல்லியும் வந்து பார்த்திங்கன்னா மேலே முள்ளாக தான் இருக்கும். காகிதப்பூ, அதை வந்து நீங்கள் கொடி ஏற்றும்போது அந்த கொடிக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, அதனுடைய செடியும் வந்து பார்த்துருக்கீங்களா, அது பூ மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அதில் வந்து முள்ளாக இருக்கும். அது ரொம்ப நம்ம குத்துற மாதிரிலாம் இருக்காது, நம்ம கை வச்சா உடையிற மாதிரி தான் இருக்கும் அந்த முள். அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து இந்த காகிதப்பூ இருக்கு இல்லையா, போகன் வில்லியான்னு சொல்கிறாங்க இல்லையா, வில்லா, இதனுடைய பேரும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ சேர்த்து படிச்சிருங்க. ஓகே, ஒரு யூனிட்டே முடிச்சிட்டோம், அவ்வளோதான். எப்போவுமே யூனிட் படித்து இந்த நினைவில் கொள்ளுக வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ என்னோடய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு நீங்கள் நடத்துனதை வச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். டெய்லியும் பார்க்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் பார்க்கலாம். சரிங்களா. இன்றைக்கி வந்து தாவரங்கள் டாபிக் பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஒரு டைம் வந்து பாஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதை விட டீட்டெயிலாக நடத்த முடியாது, நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயிலாக நடத்துகிறோம். இல்லை ஜென்ரலாக நடத்துகிற மாதிரி இருந்தால் இவ்வளோ டைம் எடுத்துக்காது. இந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு டேர்மே முடிச்சிருக்கலாம் உயிரியல் அப்படின்ற டாப்பிக்கில். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்படி தான் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணணும் போல், இப்படிலாம் கேட்பாங்க போல் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக எடுத்தது தான் இது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுடைய கமெண்டை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடலாமா வேணாமா நான் சூஸ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து தாராளமாக இணைஞ்சிக்கலாம். நம்ம ஷெடியூலை பாருங்கள். ஷெடியூலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஜாயின் பண்ணுவீங்க. ஏன்னா 60க்கு மேற்பட்ட தேர்வுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடையில ரிவிஷன் டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும் நிறையாக்கு. இதை தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலே வேக்கண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தணும், அதுதான் புத்திசாலித்தனம். இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி கால் ஃபர் வரதுக்குள்ளே டெஸ்ட்டை முடிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு போயிடணும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம் சார் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரத்துக்கு ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா என்ன சார் பண்ணுறது, டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் எழுதிட்டு தான் இருப்பீங்க. ஓகேங்களா. அதை பற்றி நாங்கள் 60 டெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எங்களுடைய கணக்கு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வர வரைக்கும் ஏதாவது ஒரு டெஸ்ட் மாற்றி கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 45 தேர்வுகள் கிடைக்கும். இதனுடைய ஃபீஸும் வந்து கம்மி தான். இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா படித்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அட்டன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும்.
அவங்க அதுக்கு செலவு வேறு ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரிவிஷனுக்காக மட்டும். ரிவிஷன் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கட்டண சலுகை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி கட்டண சலுகை தேர்வு எழுதுங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து உங்களை பற்றி அனலைசிஸ் பண்ணி நாங்களே சொல்லிடுவோம் உங்களுக்கு எது சூஸாக இருக்கும்னு சொல்லுவோம், எதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களை சேர்க்கணுங்கிறனால எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்சில் சேர்க்கறதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, நாலேஜ் இருக்கும். அப்போ லத்தி போட்டாலே போதும். ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு வேணும், நிறைய படிக்கணுன்றனால இந்தியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கும். இது உங்களுடைய சாய்ஸ் தான், ஆனால் நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம், ரெஃபர் பண்ணுவோம், உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 டெஸ்ட் பேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ நீங்கள் தாராளமாக அதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேஜை தாண்டி அவங்க கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு தான் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம். நம்மளோட கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி வரவே வராது. நம்ம டெஸ்ட் பேஜில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது அடுத்த கொஸ்டினில் வராத மாதிரி தான் நம்ம செட் பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியான ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நிறையா இருக்குது. ஆனால் நம்மளோட டெஸ்ட் பேஜோட ஷெடியூலை பாருங்கள், நம்ம இந்த வீடியோ நடத்துனதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம நடத்துகிறோம்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுவோம். நீங்கள் அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஸ்டாஃப் நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி. சரிங்களா? எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஏபிசிடிலாம் கமெண்ட் பண்ணுங்கள், அது பண்ணாதீங்க. டேரெக்டாக என்ன ஆன்சரோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏபிசிடிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க, டேரெக்டாக ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஒரு கிளாஸ் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து டெய்லியும் பாருங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி அவங்க கேள்வி கேட்க முடியாது. நம்ம வந்து பிப்ரவரி 12 தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதனால் பிப்ரவரி 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பொறுமையாக பார்த்து நோட்ஸ் எடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் வர அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. மற்றபடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தாலே போதும், டிஎன்யூஎஸ்ஆர்பி தாராளமாக கிளியர் பண்ணுறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாமை பொறுத்தளவு, எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவு அவங்க கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் இந்த 2 கொஸ்டின் யாருக்கு நல்ல நாலேஜ் இருக்கோ அவங்களால மட்டும் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லோரும் அட்டன் பண்ண முடியும். பிசியை பொறுத்தளவு கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே இது 2மே நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியாக அடிச்சிருவாங்க. அதேமாதிரி எஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் இதை யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ஓகேங்களா? இப்படி தான் மார்க் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த டைம் வந்து 10,000 வேக்கண்ட் வருது. இதை தாண்டி கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் எடுத்து கொடுத்தாச்சு. இதை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம இதுலேருந்து படித்தாலே போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.